இனிய காலை வணக்கம். என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமையின் காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னாவே ஜாலி நாள். ஆண்களுக்கு ஜாலியான நாள், பெண்களுக்கு கஷ்டமான நாள். ஏன் அப்படி கஷ்டமான நாள்னா, இன்றைக்கி நம்ம காலையில் டீ குடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வேளை சிக்கன், மட்டன் இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவோம். அவங்க அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மசால் சாந்து போட்டு அரைச்சி எடுத்து அதை குழம்பு பண்ணி ஃப்ரை பண்ணி முட்டை வச்சு இட்லி சுட்டாங்கன்னா இட்லி, தோசை எல்லாம் ரெடி பண்ணி நமக்கு மட்டும்தான் ஜாலி டே. பெண்களுக்கு கஷ்டமான டே ஞாயிற்றுக்கிழமைனா. மற்றபடி எல்லா நாளுமே கரெக்டு தான். எல்லா நாளுமே சமைக்கிறது, அவங்க வேலைக்கு போனாலும் போகலாலும் அந்த டைமிங்கில் சமைக்கிறது, பிள்ளைங்களுக்கு அந்த டைமிங்கில் அனுப்பிச்சி விடணும். அதனால் 8 மணிக்குள்ளே 8:30 மணிக்குள்ளே எல்லாம் ஓடி ஆடியும் வருது. இன்றைக்கி அவங்க கொஞ்சம் ஜாலியாக மெதுவாக எந்திரிக்கலான்னு நினச்சா 5:30 மணிக்கு கறி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கறி எடுத்தாச்சு சமைக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான். 7 மணிக்கு எழுந்திரிச்சு டீயை குடித்தது, வெங்காயம் உளிச்சு எல்லோரும் ரெடி பண்ணி, இன்றைக்கி அவங்களுக்கு தான் கஷ்டம். நாம் இப்படி உக்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு முடிஞ்சிச்சு. சாப்பாடாச்சா, சாப்பிட்டு போய்ட்டு இருக்கலாம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆண்களுக்கு மட்டும் ஜாலி டே, பெண்களுக்கு இல்லை, என்றுமே பெண்களுக்கு இல்லை. என்றைக்காவது ஒரு விசேஷம் அப்படின்னு அப்படி போனால் தான் இன்றைக்கி தான் ஜாலி. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன், கொடுத்துட்டேன். இன்னும் டீ ஆகலை, டீ இதுக்கு மேலே தான் ஆகும். அந்த மட்டன் செஞ்சாங்கனாவே மணி 8-9 மணி ஆயிரும். இப்பயே மணி 7:30 மணி, 9-10 மணி ஆயிரும். பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களுக்கு இவ்வளோ வேலை தான். என்ன பண்ண முடியும்? ஓகே. அப்புறம் என்ன, இன்றைக்கி வெளியில் ஜாலியாக சுற்றுறவங்களாம் பார்த்து போயிட்டு வாங்க. ரோடெல்லாம் கூட்டமாக இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமைனாவே வண்டி வாகனம் அருமையாக சர்ற பொருள்னு போகும். நம்ம ஒரு ஓரமாக போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் பாட்டுக்கு ஓரமாக வந்துடலாம். கட்டாயம் ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டுங்கள். கொஞ்சம் தூரம் போனாலும் சரி ஹெல்மெட் போடுங்க. அதிக வேகம் வேண்டாம். ஒரு இடத்துக்கு 7 மணிக்கு போகிறோம்னா ஒரு 6:30 மணிக்கு கூட கிளம்பி போயிடலாம். 6:45 கிளம்பி போயிட்டு அர்ஜெண்ட்டாக 7 மணிக்கு போயாகணும்னு சொல்லிட்டு ஸ்பீடு வேகப்படுத்த வேண்டாம் வண்டியை. நம்ம கண்ட்ரோல் என்னமோ அந்த கண்ட்ரோல்லே மெதுவாக 10 நிமிஷம் முன்னாடி போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 10 நிமிஷம் லேட்டாக போய் 7 மணிக்கு போகிற இடத்துல கரெக்டாக 6:40 கிளம்பணுமா போதுண்டா அப்படின்னு போவோம். அப்போ என்ன பண்ணுவோம், வண்டியை ஸ்பீடு பண்ணுவோம். அது வேண்டாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே தேவையில்லை. எப்படி வேணாலும் வண்டி வரும், தெரியாது. நம்ம போகிற வழியில் எப்படி வண்டி வருதுன்னு பார்த்துட்டு மெதுவாக போய்க்கலாம். அதனால் ஹெல்மெட் போட்டு வண்டி வாகனத்தை எடுங்கள். டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்ருங்க. மணி 7:30 மணி ஆயிடுச்சு. என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோ புதுசாக ஒருத்தருக்கு வந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் ஏதோ ஒரு குறை அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றுக்குவேன். என்னை
ஆதரித்த அனைத்து சப்ஸ்கிரைபர் உள்ளவங்களுக்கும்